சின்ன சின்ன வார்த்தைகளுடன் மலையாளம் கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க. பெரிய பெரிய வார்த்தைகளுடன் கஷ்டப்பட்டு மலையாளம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும். உங்களுக்கு தமிழ் தெரியும், அதனால் கஷ்டமே இல்லை. எளிதாக மலையாளம் கற்றுக்கொள்ளலாம். இப்போது வேண்டும் சூத்திரத்துடன் ஸ்போக்கன் மலையாளம். எந்த சூத்திரம்ங்க? வேண்டும் சூத்திரம். வேண்டும் சூத்திரம். இந்த சூத்திரத்தை பத்தி விவரமாக பிறகு பார்க்கலாம். ஓகேயா? அடுத்த பக்கத்திற்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலைகளை மலையாளத்தில் சொல்வது எப்படி? கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலைகளை மலையாளத்தில் எப்படி சொல்வது? நமக்கு எத்தனையோ விதமான வேலைகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் எப்போதோ செய்யும் வேலைகள், கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலைகள் என்பவை இருக்கலாம் அல்லவா? அவற்றை மலையாளத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? வேண்டும் சூத்திரம். வாக்கியத்தில் வேண்டும் என்று வரும்போது அதாங்க போக வேண்டும், படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், பாட வேண்டும், பேச வேண்டும், ஆட வேண்டும், ஓட வேண்டும், இவை போன்ற அர்த்தங்கள் வரும் வார்த்தைகள் வரும்போது கணம் என்னும் வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? இப்படி சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். போ என்றால் மலையாளத்தில் போகுക, படி என்றால் மலையாளத்தில் വായിക്കുക, கற்றுக்கொள் என்றால் மலையாளத்தில் പഠിക്കുക, பாடு என்றால் மலையாளத்தில் பாடுക, பேசு என்றால் மலையாளத்தில் സംസാരിക്കുക. இங்கே இருக்கின்ற சார்ட் கவனமாக பாருங்கள். പോകുക പ്ലസ് കണം, വായിക്കുക പ്ലസ് കണം, പഠിക്കുക പ്ലസ് കണം, പാടുക പ്ലസ് കണം, സംസാരിക്കുക പ്ലസ് കണം, ഞാൻ പോകുക പ്ലസ് കണം, ഞാൻ വായിക്കുക പ്ലസ് കണം, ഞാൻ പഠിക്കുക പ്ലസ് കണം, ഞാൻ പാടുക പ്ലസ് കണം, ഞാൻ സംസാരിക്കുക പ്ലസ് കണം. പോകുക പ്ലസ് കണം என்றால் போகணும். വായിക്കുക പ്ലസ് കണം என்றால் വായിക്കണം. പഠിക്കുക പ്ലസ് കണം என்றால் പഠിക്കണം. പാടുക പ്ലസ് കണം என்றால் പാടണം. സംസാരിക്കുക പ്ലസ് കണം என்றால் സംസാരിക്കണം. போகணும் என்றால் போக வேண்டும். வாய்க்கணும் என்றால் படிக்க வேண்டும். படிக்கணும் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும். பாடணும் என்றால் பாட வேண்டும். സംസാരിക്കണം என்றால் பேச வேண்டும். இப்போது விவரங்களை கூர்ந்து பாருங்கள். ஞான் போகணும் என்றால் நான் போக வேண்டும். ஞான் வாய்க்கணும் என்றால் நான் படிக்க வேண்டும். ஞான் படிக்கணும் என்றால் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஞான் பாடணும் என்றால் நான் பாட வேண்டும். ஞான் സംസാരിക്കണം என்றால் நான் பேச வேண்டும். நான் போக வேண்டும் என்றால் ஞான் போகணும். இங்கே இருக்கின்ற வாக்கியத்தை கவனமாக பாருங்கள். நான் என்றால் ஞான், போக வேண்டும் என்றால் போகணும். நான் போக வேண்டும் என்றால் ஞான் போகணும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இங்க மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் போக வேண்டும், நான் படிக்க வேண்டும், நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நான் பாட வேண்டும், நான் பேச வேண்டும். நான் என்றால் ஞான். நான் போக வேண்டும் என்றால் மலையாளத்தில் ஞான் போகணும். நான் படிக்க வேண்டும் என்றால் மலையாளத்தில் ஞான் வாய்க்கணும். நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மலையாளத்தில் ஞான் படிக்கணும்.
நான் பாட வேண்டும் என்றால் மலையாளத்தில் ഞാൻ പാടണം. ഞാൻ പേശ வேண்டும் என்றால் മലയാളത്തിൽ ഞാൻ സംസാരിക്കണം. கஷ்டமொன்றுமில்லை அல்லவா? சுலபமாக தான் இருக்கின்றது அல்லவா? அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். இதே மாதிரி இன்னும் சில வாக்கியங்களை பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இங்க மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் சாப்பிட வேண்டும், நான் பார்க்க வேண்டும், நான் கட்ட வேண்டும், நான் எழுத வேண்டும், நான் நடக்க வேண்டும். நான் என்றால் ஞான். நான் சாப்பிட வேண்டும் என்றால் மலையாளத்தில் ஞான் കഴിക്കണം. நான் பார்க்க வேண்டும் என்றால் மலையாளத்தில் ஞான் കാണണം. நான் கட்ட வேண்டும் என்றால் மலையாளத்தில் ஞான் கட்டണം. நான் எழுத வேண்டும் என்றால் மலையாளத்தில் ஞான் എഴുതണം. நான் நடக்க வேண்டும் என்றால் மலையாளத்தில் ஞான் நடക്കണം. ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இதுவரை என்னை பற்றி சொன்னோம். இப்போது நான் நாம், நீங்கள், அவன், அவள், அவர்கள் இவற்றை உபயோகித்து வாக்கியங்களை சொல்வோம். இங்கே எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன? 6 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் சாப்பிட வேண்டும், நாங்கள் சாப்பிட வேண்டும், நீங்கள் சாப்பிட வேண்டும், அவன் சாப்பிட வேண்டும், அவள் சாப்பிட வேண்டும், அவர்கள் சாப்பிட வேண்டும். இங்குள்ள வாக்கியங்களை நன்றாக கவனியுங்கள். நான் என்றால் ஞான், சாப்பிட வேண்டும் என்றால் കഴിക്കണം. நான் சாப்பிட வேண்டும் என்றால் ஞான் കഴിക്കണം. நாங்கள் என்றால் ഞങ്ങൾ, சாப்பிட வேண்டும் என்றால் കഴിക്കണം. நாங்கள் சாப்பிட வேண்டும் என்றால் ഞങ്ങൾ കഴിക്കണം. நீங்கள் என்றால் நீங்கள், சாப்பிட வேண்டும் என்றால் കഴിക്കണം. நீங்கள் சாப்பிட வேண்டும் என்றால் நீங்கள் കഴിക്കണം. அவன் என்றால் அவன், சாப்பிட வேண்டும் என்றால் കഴിക്കണം. அவன் சாப்பிட வேண்டும் என்றால் அவன் കഴിക്കണം. அவள் என்றால் அவள், சாப்பிட வேண்டும் என்றால் കഴിക്കണം. அவள் சாப்பிட வேண்டும் என்றால் அவள் കഴിക്കണം. அவர்கள் என்றால் அவர், சாப்பிட வேண்டும் என்றால் കഴിക്കണം. அவர்கள் சாப்பிட வேண்டும் என்றால் அவர்கள் കഴിക്കണം. இப்போது விவரங்களை கூர்ந்து பாருங்கள். நான் சாப்பிட வேண்டும் என்றால் மலையாளத்தில் ഞാൻ കഴിക്കണം. நாங்கள் சாப்பிட வேண்டும் என்றால் மலையாளத்தில் ഞങ്ങൾ കഴിക്കണം. நீங்கள் சாப்பிட வேண்டும் என்றால் மலையாளத்தில் നിങ്ങൾ കഴിക്കണം. അവൻ சாப்பிட வேண்டும் என்றால் மலையாளத்தில் அவன் കഴിക്കണം. அவள் சாப்பிட வேண்டும் என்றால் மலையாளத்தில் அவள் കഴിക്കണം. அவர்கள் சாப்பிட வேண்டும் என்றால் மலையாளத்தில் அவர்கள் കഴിക്കണം. கஷ்டமொன்றுமில்லை அல்லவா? சுலபமாக தான் இருக்கின்றது அல்லவா? அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நீங்கள் கணம் சூத்திரத்துடன் அதன் உதவியால் மலையாளத்தில் வாக்கியம் சொல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். இதே போலவே கணம் சூத்திரம் வாயிலாக மலையாளத்தில் எப்படிப்பட்ட வாக்கியமானாலும் எவ்வளவு வாக்கியங்களானாலும் நன்றாக 100% பேச உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன வாக்கியங்கள் ஆனாலும் பெரிய பெரிய வாக்கியங்கள் ஆனாலும் எவ்வளவு இருந்தாலும் இந்த கணம் சூத்திரம் மூலம் உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வாக்கியங்களை பேசுங்கள்.